ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்போ பார்த்தாலும் இட்லி தோசைக்கு என்ன சைடு செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி டைமில் அந்த தக்காளி குழம்பு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்து, 1/2 டீஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து மிக்சியில் பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரை பேன் வச்சு 2 or 3 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா வறுப்பட்டதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் டர்மரிக், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நல்லா 2 கிளாஸ் போல் வாட்டர் ஆட் பண்ணி, இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தக்காளி குழம்பு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி இந்தமாரி எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.